இருக்கீங்க? ஆடி மாதம் பிறந்துருச்சு. நான் மாரியம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஆனால் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த இந்த விளக்கு பார்த்துக்கோங்க. சிவபெருமான் பார்த்துக்கோங்க. ஆஞ்சநேயர். ஏன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் தான் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆடி மாதம் பிறந்துருச்சு. அதனால் நான் அம்மனுக்கு நான் நல்லா கும்பிடுவேன். எனக்கு அம்மன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த அம்மன்னாலும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாரியம்மன் பிடிக்குமா, அந்த மாரியம்மன் பிடிக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எல்லா கடவுளும் பிடிக்கும். மகாலட்சுமி அம்மா, சந்தான லட்சுமி அம்மா, ஐஸ்வர்ய லட்சுமி மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், வெக்காளியம்மன், முத்து மாரியம்மன், எல்லா சாமியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், அம்மாவுக்கு நான் இப்படி இந்த சின்ன குடத்தில் சின்ன சொம்பில் குடம் இல்லை, இது செம்பு. சின்ன சொம்பில் நான் மஞ்சள் தண்ணி போட்டிருக்கேன். மஞ்சள் தண்ணி போட்டு இதை கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சம் குங்குமம், சாமி தாழம்பூ குங்குமம் போட்டிருக்கேன். அப்போ போட்டுட்டு நான் அம்மாவுக்கு நான் சமயபுரம் அம்மாவாக நினச்சி, முத்து மாரியம்மனாக நினச்சி, ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் முத்து மாரியம்மன் கோயில் இருக்குது, நினச்சி நான் சாமி கும்பிடுவேன். பின்னாடி பாருங்கள், இதுவும் சாமியோட தண்ணி தான், தீர்த்தம். பாருங்கள், இந்த முத்து மாரியம்மனுக்கு பாருங்கள், தெரியுதா? இந்த அம்மனை தான் நான் வேண்டிகிட்ருக்கிறேன். இந்த பக்கம் திருச்சி குடுமாயம்மன், திருச்சியில் இருக்குது இந்த அம்மா குடுமாயம்மன்னு. இந்த அம்மன் கோயிலுக்கு நான் திருச்சியில் நான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கோணியம்மன் பாருங்கள், கோவி கோணியம்மன் காவல் தெய்வம். இந்த அம்மா காவல் தெய்வம். ரொம்ப அந்த கோவிக்கே இந்த அம்மா தான் காவல் தெய்வம். அடுத்தது பாருங்கள், வெக்காளியம்மன் அலங்காரத்தோடு இருக்க அந்த அம்மா தான் வெக்காளியம்மன். இதான் வெக்காளியம்மன். அலங்கார அம்மாவோட தான் வெக்காளியம்மன் வைக்கணும். அந்த அம்மாவை ஒரிஜினலாக வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த அம்மா காளியம்மன் மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க மழையிலையும் உட்காந்துருப்பாங்க, வெயில உட்காந்துருப்பாங்க, காற்றுல எல்லாத்துலேயும் அந்த அம்மா வெட்ட வெளியில தான் உட்காந்துருக்கா. அவருக்கு மேலே கூரைலாம் கிடையாது, எதுவும் கட்டறைலாம் கட்டலை. அப்படியே கட்டுனாங்க, இடிஞ்சு விழுந்துருச்சு. ஏன்னா நான் வெட்ட வெளியில தான் நான் உட்காருவேன். நான் வெயிலையும் வெயில் மழை எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். நான் அப்படி தான் நான் உட்காருவேன். என்னை யாரும் மேலே யாரும் கட்டக்கூடாது. ஏன்னா சில பேர் என்ன தெரியுமா நினச்சாங்கன்னா, வெக்காளியம்மன் கோயிலில் இந்த மாதிரி மேலே அம்மா மேலே மழை தூருது, வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேலே கட்டியிருக்காங்க, கட்டடம் கட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி கூரை போட்டிருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் அப்படியே இடிஞ்சு அப்படியே கீழே விழுந்துருச்சான். அதனால் அந்த அம்மா 2-3 வாட்டி பண்ணியிருக்கிறாங்க, அது அப்படியே கீழே விழுந்துருச்சா. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி அந்த அம்மா வெட்ட வழியிலே உட்காந்துருக்கணும் அப்படின்னு அவன் நினச்சி மழை பெஞ்சாலும் நனைஞ்சிக்கிட்டே தான் உட்காந்துருக்கோம் வெக்காளியம்மா. வெயில் பயங்கர வெயில் அடித்தாலும் அந்த வெயிலில் தான் அவன் உட்காந்துட்டு இருப்பான் ஆத்தா. அதனால் அந்த அம்மா மனுஷங்க கஷ்டப்படுறாங்க, அதனால் நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அந்த அம்மாவோட குணம். அதான் வெக்காளியம்மன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கும் ஆடி மாதத்தில் சூப்பராக பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இது லக்ஷ்மி அம்மா வச்சுருக்கேன். இங்கே ஒரு விளக்கு வச்சுருக்கேன். இங்கே மாரியம்மனாக நினச்சி இங்கே ஒரு செம்பு வச்சு வேப்பிலை போட்டிருக்கேன். ஆடி மாதம் நான் இப்படி போட்டுருவேன். நான் அம்மன் உட்கார மாதிரி அம்மனை அழைக்கிறோம்ல, அதனால் அம்மனை நம்ம மரியாதை கொடுக்கணும். எப்போவுமே கும்பிட்றவங்க, வருஷம் வருஷம் கும்பிடுறவங்க தவற விடக்கூடாது. அப்பப்போ ஏதோ ஒரு தண்ணியோ அந்த அம்மாவுக்கு ஒரு மஞ்சள் தண்ணினாச்சும் வைக்கணும். அந்த தண்ணியில் வெறும் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள்னாச்சும் வச்சு கும்பிட்டா அந்த அம்மா ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும். கும்பிட்றவங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இடைஞ்சல், ஏதோ ஒரு கவலை, ஏதாவது ஒரு சங்கடம் ஏதோ வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஆடி மாதம் கும்பிடாதவங்க கூட ஒரு மாரியம்மன் கிட்ட ஒரு மஞ்சள் தண்ணி வைக்கணும். அதுதான் சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. நான் வேப்பலைன்னா வச்சுருக்கேன் பாருங்கள். அம்மனை நினச்சி நான் வேப்பலையாக வச்சுருக்கேன். எல்லாம் கும்பிட்டுக்கோங்க. உங்கள் கஷ்டத்தையும் சொல்லுங்கள், உங்கள் சந்தோஷத்தையும் சொல்லுங்கள். நான் குங்குமம் வச்சுருக்கேன், அதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ரவுண்டாக வச்சேன், தண்ணியில் எப்படி கீழே அப்படியே உளுந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் கும்பிட்டுக்கோங்க. உங்கள் பிரார்த்தனைலாம் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க.
அதே மாதிரி உங்கள் கஷ்டங்கள்லாம் போக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க. அதே மாதிரி நான் என்னோட கஷ்டமும் தீரணும், என்னோட சங்கடமும் தீரணும், எனக்கு எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது, எனக்கு நீயே துணமா, எனக்கு யார் என்ன பண்ணாலும் நீயே பார்த்துக்கோ, நீயே துணை அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட ஒப்படைச்சுனுங்க. அவ்வளோதான். நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீங்கள் கேளுங்க. மாரியம்மன் பாட்டு தான் பாட போகிறேன், நீங்கள் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பாட்டு பாடுறேன். ஆடி மாதம் தானே, அதனால் நான் ஒரு பாட்டு பாடுவேன். எப்போவுமே நான் ஒரு பாட்டு பாடுவேன் சாமிக்கிட்ட. சரி, யூடியூப்லேயும் பாட்டு பாடி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறேன். அதாவது இந்த பாட்டு வந்து பராசக்தி அம்மன் பாடல்கள்னு இருக்குது. ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி நீ ஓங்கார ரூபம் கொண்ட மகாசக்தி நீ ருத்ரகாளி பத்ரகாளி உத்ரகாளி நீ திரிசூலம் ஏந்தி வந்த முத்துமாரி நீ கையில் சூளமெடுத்து நீ சங்கு சக்கரம் எடுத்து அக்கினியும் நீ எடுத்து ஆடி வருவாய். உன் மக்கள் குறை தீர்க்க இங்கு ஓடி வருவாய். அகிலமெல்லாம் வணங்கும் மாரியம்மா, உன் காலடியில் எங்கள் சரணமம்மா. ஏழு கடல் மூவுலகம் உந்தன் ஆட்சியே, எவ்வுலகமும் எம்பொருளும் உன் காட்சியே. உலகம் பிறந்ததம்மா உன் விஸ்வரூபத்தினே, உயிர்கள் பிறந்ததம்மா சிவசக்தி நீலையிலே. தீர்த்ததம்மா குறைகள் தீர்த்ததம்மா, சேருதம்மா செல்வம் வாழ்வினிலே. மும்மூர்த்தி காட்டிட மோகாம்பிகை, ஓம் என்னும் மந்திரத்தின் ஜெகதாம்பிகை. எடுத்த காரியம் முடித்து தருவாள் ஆதி பராசக்தி, ஜகம் எங்கும் நிறைந்த மங்கை எங்கள் ஆதி பராசக்தி. ஸ்ரீ ஆதி பராசக்தி பம்பை முரசொலிக்க தண்டை சுலம்பொடிக்க வருவாள் சிவசக்தி, அருள் புரிவாள் சிவசக்தி. கல்லும் கனிந்துருக கருணை மழை பொழிய வருவாள் ஓம் சக்தி, காட்சி தருவாள் ஓம் சக்தி. இங்கு வருவாள் ஓம் சக்தி, காட்சி தருவாள் ஓம் சக்தி. வானிலை இடியாகி மின்னல் மழையாகும் தேவி பராசக்தி, எங்கள் தெய்வம் பராசக்தி. நாகம் குடையாக நான்கு திசையாகும் ஆதி பராசக்தி, எங்கள் அன்னை பராசக்தி. ஸ்ரீ ஆதி ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி நீ ஓங்கார ரூபம் கொண்ட மகாசக்தி. நீ ருத்ரகாளி பத்ரகாளி உத்ரகாளி நீ திரிசூலம் ஏதி வந்த முத்துமாரினி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். 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 பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வந்து பாட்டு, அதாவது ராகத்தோட பாடுனா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு அந்த ராகம் தெரியல, அதனால் நான் வந்து சாதாரணமாக பாடிட்டேன். இது ஒரு பாட்டு, இது வந்து அம்மன் பாட்டு தான். இது வந்து ரொம்ப இந்த சக்தி உள்ள வாய்ந்தது. நான் வந்து உங்களுக்கு வந்து நான் மாரியம்மனுக்கு வீடியோ எடுக்கும் போதெல்லாம், இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஒரு பாட்டு நான் பாடி காமிப்பேன். நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து கேளுங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓம்